Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு workbookல வந்து some content வந்து ரைட் பண்ண போறோம். அந்த content work பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். அகைன் வந்து க்ளோஸ் பண்ண போறோம். 3 ஆக்டிவிட்டி வந்து ஒரு workbookல நம்ம பண்ண போறோம். இதை நம்ம மேனுவலா பண்ணனும் அப்படினாக்க எக்ஸல்ல வந்து நம்ம நார்மலா டைப் பண்ணிட்டு Ctrl S கொடுத்து சேவ் கொடுப்போம். அகைன் வந்து இந்த டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இன்டு மார்க் இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணா அந்த workbook க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம் VBA கோட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ Alt F11 கொடுத்து என்ன Visual Basic அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அந்த மாடியூலுக்கு வந்து ரீநேம் அசைன் பண்ணிட்டேன். workbook_write_close னு சொல்லிட்டு என்னோட சப் ப்ரொசீஜர் நேமும் வந்து அதுக்கு ரிலவெண்டா நான் கொடுத்துக்கிறேன். write_save_close னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 3 லைன்ஸ்ல நம்ம கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் லைன் எதுக்காக அப்படினாக்க நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்றோம். இப்போ நம்ம சேனலோட நேம் தான் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். வெல்கம் டு கல்லணை ஒயிட்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா this workbook.sheets1 ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன். இந்த sheets 1ன்றது வந்து ஷீட்டோட பொசிஷன் நம்பர். இப்போ நம்ம கிட்ட இந்த workbookல பாத்தீங்கன்னா 3 ஷீட்ஸ் இருக்கு. நான் ஷீட் 1 ன்னு கொடுத்தனாக்க எனக்கு இந்த ஷீட் 1 எடுத்துக்கும். ஓகேங்களா? 2 ன்னு பொசிஷன் நம்பர் கொடுத்தோம் அப்படினா ஷீட் 2 எடுத்துக்கும். நீங்க அதர்வைஸ் அந்த பொசிஷன் நம்பருக்கு பதிலா அந்த ஷீட் நேமையும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் this workbook டாட் அப்படினாக்க இந்த this workbookனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். this workbookனா நம்ம எங்க கோட் ரிட்டர்ன் பண்ணிருக்கோமோ அதுதான் this workbookா அந்த இது கன்சிடர் பண்ணும் மேக்ரோ. இப்போ நம்ம வந்து ஒரு 10 workbook நம்ம கிட்ட ஓபன்ல இருக்கு. நீங்க this workbookனு சொல்லிட்டீங்கன்னா அந்த மேக்ரோ எதை ரெஃபர் பண்ணும் அப்படினாக்க this workbookனா எங்க நீங்க கோட் ரைட் பண்ணிருக்கீங்களோ அந்த workbook தான் வந்து அது கன்சிடர் பண்ணும். ரிமைனிங் இருக்கிற மத்த எந்த workbookையும் அது கன்சிடர் பண்ணாது. சோ இப்போ நான் this workbookனாலே நம்ம எங்க மேக்ரோ ரைட் பண்ணிருக்கோமோ அந்த workbookஐ கன்சிடர் பண்ணனும். இப்போ இந்த workbook தான் நமக்கு கன்சிடர் பண்ணும். இந்த பார்ட் 72 எக்ஸல் workbook இருக்கு இல்லீங்களா டாப்ல இந்த நேம் தான் நமக்கு கன்சிடர் பண்ணும். நான் அதுக்காக this workbook.sheets வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டை நான் ரெஃபர் பண்றேன். சோ பொசிஷன் நம்பர் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷீட்ல ரேஞ்ச் வந்து A1ல இருந்து B20 வரைக்கும் நம்ம சேனல் நேம் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ அகைன் வந்து this workbook.save இப்போ இந்த கண்டென்ட் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த workbook நான் சேவ் பண்ணனும்னு சொல்லிட்டு செகண்ட் லைன்ல சொல்றேன். அடுத்து வந்து தேர்ட் லைன்ல this workbook.close ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த workbook க்ளோஸ் பண்ணனும்னு சொல்றேன். இப்போ இந்த கோட் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் F8 பிரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் கிராஸ் ஆன உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா A1ல இருந்து B20 வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா அந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிருச்சு. இப்போ இந்த workbook வந்து சேவ் ஆகும். ஒன்ஸ் இந்த செகண்ட் லைன் கிராஸ் ஆன உடனே ஃபைல் வந்து சேவ் ஆயிருச்சு. this workbook.close இந்த workbook வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் ஃபைல் சேவ் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நார்மல் எம்டி எக்ஸல் தான் இருக்கும். இப்போ நீங்க இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டெஸ்க்டாப்ல மை ஃபைல் இருக்குங்களா இங்க தான் நம்ம அந்த பார்ட் 72ங்கறத வச்சிருக்கோம். இப்போ இதை நீங்க ஓபன் பண்ணுங்க அகைன். முன்னாடி நமக்கு எம்டியா இருந்தது. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண அந்த வேல்யூ இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல. இப்போ செகண்ட் ஷீட்ல எதுவும் நமக்கு கிடையாது. தேர்ட் ஷீட்ல எதுவும் கிடையாது. இப்போ செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் Alt F11 கொடுத்து என்னோட Visual Basic அப்ளிகேஷனுக்கு வந்துடுறேன். இப்போ இங்க வந்து நீங்க பொசிஷன் நம்பர் 2 னு சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. F8 பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு செகண்ட் ஷீட்ல வந்து அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகுது, சேவ் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ சேம் ஆக்டிவிட்டி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ நான் இங்க ஓபன் பண்றேன். செகண்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் அப்படியே பிரிண்ட் ஆனது இங்க உங்களுக்கு விசுவலைஸ் ஆகும். தேர்ட் ஷீட்ல எதுவும் கிடையாது. இப்போ அகைன் வந்து இதுல ஒன் மோர் எக்ஸாம்பிள் F11 கொடுத்துட்டு இங்க ஷீட்ஸ்க்கு பதிலா ஷீட் பொசிஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்ல இங்க ஷீட் நேமையே நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஷீட் 3 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு நியூ workbook கிரியேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா book 1 ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ workbook கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு வந்து this workbookன்றது இந்த workbook பார்ட் 72. இப்போ இந்த book 1ன்றது வந்து நமக்கு this workbookஆ இருக்காது. இது வந்து நமக்கு this workbookங்கிறது நம்ம எங்க கோட் ரைட் பண்றோமோ அதை கன்சிடர் பண்ணிக்கும் மேக்ரோ. இது வந்து நமக்கு இப்போ இங்க செலக்ட் பண்ணனும்னா இது ஆக்டிவ் workbook. இந்த workbook செலக்ட் பண்ணா இது வந்து ஆக்டிவ் workbookஆ இருக்கும். இப்போ நம்ம வந்து கோட்ல வந்து this workbookனு சொல்லிட்டனால நம்ம கோட் ரிட்டர்ன் பண்ண அந்த workbook வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ ஷீட் 3ல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த workbookல போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. ஷீட் 3ல வந்து உங்களுக்கு
பிரிண்ட் ஆயிருக்கும். அகைன் வந்து ஃபைல் சேவ் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்ன்ற அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த புக் 1ன்ற இந்த ஒர்க் புக் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னாக்க நம்ம இதுல எந்த கோடும் வந்து ரிட்டர்ன் பண்ணல. நமக்கு இது நார்மல் ஒர்க் புக்கா தான் இருக்கு. சோ இது வந்து நமக்கு ஓபன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப அகைன் வந்து நான் போயிட்டு என்னோட அந்த ஃபைலை ஓபன் பண்றேன். இப்ப தேர்ட் ஷீட்ல வந்து நம்ம ரைட் பண்ண கண்டென்ட் வந்து இங்க உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் A1ல இருந்து B20 வரைக்கும் இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.